சட்டமேதையின் ஆசி 2026 சாணக்கியர் ஆட்சி என கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா. வணக்கம் மார்ட்டின் ராஜா, விவரங்களை சொல்லுங்க. இன்று சென்னையில் நடைபெறக்கூடிய விழாவிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிடும் நூலை இன்று அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார். இதற்காக இன்று அம்பேத்கரின் ஆட்சி 2026 தாவேகா ஆட்சி என்ற போஸ்டர்கள் கோவை மாநகரில் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக கோவை டவுன்ஹால், மணிக்கூண்டு, உக்கடம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஆகிய சாலைகளிலே இருக்கக்கூடிய சுவர்களில் இந்த போஸ்டர்கள் மிக பெரியதாக ஒட்டப்பட்டுள்ளன. தெற்கு தாவேகா கட்சி இளைஞரணி சார்பில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் அவர் புத்தகத்தை விஜயிடம் கொடுப்பது போலவும் அதனை வெளியிடுவது போன்றும் சித்தரிக்கப்பட்டு அந்த போஸ்டரில் இந்த புகைப்படம் வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கோவையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் ஒட்டப்பட்டிருப்பதால் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. ஏனென்றால் அம்பேத்கர் என்ற சட்ட மேதையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முன்னிறுத்தி அரசியல்படுத்தி வரும். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் குரலை உயர்த்தினார்கள். இதனால் திமுக விடுதலை சிறுத்தைகளிடையே லேசான கருத்து மோதல் ஏற்பட்டது. இதில் ஏற்கனவே இந்த கருத்தை முன்வைத்த விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள நடிகர் விஜயும் ஒன்று சேர்வார்களா என்ற பேச்சும் பலவாறாக கருத்துக்கள் நிலை வந்தது. இந்த சூழ்நிலையை இது போன்ற போஸ்டர்களை அம்பேத்கர் போட்டோவை வைத்து ஒட்டப்பட்டுள்ளது கோவையிலே பேசுபொருளாக உள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.